ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த டூருக்கு போனாலும் எதை எடுத்து வைக்கிறோமோ இல்லையோ இதை கண்டிப்பாக எடுத்து வச்சுருவோம். அந்த மாதிரி டூருக்கு போன இடத்துல நம்ம அங்கே உள்ள பிளேஸை பார்த்து ரசிக்கிறோமோ இல்லையோ நம்ம மொபைலை செல்ஃபி ஸ்டிக்கில் எடுத்து வச்சுட்டு சும்மா அப்படின்னு சோலோ செல்ஃபியாக இருக்கட்டும் குரூப் செல்ஃபியாக இருக்கட்டும் நம்ம எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பட்ஜெட் செல்ஃபி ஸ்டிக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதை அன்பாக்சிங் பண்ணி அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட்டை நான் ஆக்சுவலாக அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதை ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த கவரில் நமக்கான செல்ஃபி ஸ்டிக் ப்ளஸ் நமக்கான இன்வாய்ஸ் பில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே நமக்கான செல்ஃபி ஸ்டிக் ப்ளஸ் ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. செல்ஃபி ஸ்டிக்கோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் டு 70 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. மொபைலை செல்ஃபி ஸ்டிக்கில் வச்சதுக்கப்புறம் இதுக்கான செட்டப் இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் எப்படி ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளூடூத்துக்கான ஸ்விட்ச். இதை நீங்கள் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் லைட் இண்டிகேட் ஆகும். இப்போ இந்த ப்ளூடூத் பட்டன் ஆன் ஆயிடுச்சு. இப்போ மொபைலில் எப்படி இதை கனெக்ட் பண்ணலாம், எப்படி பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம மொபைலில் எப்போதும் ப்ளூடூத் ஆன் பண்ணுற மாதிரி ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு பேர் நியூ டிவைஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணி பேர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலும் அந்த ப்ளூடூத் சுவிட்சும் பேர் ஆயிடுச்சு. இப்போ இதில் எப்படி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுத்துரும். அதே மாதிரி வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி மொபைலை வீடியோ மோடுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி இன்னொரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ நம்மளோட கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த மாதிரி தான் இந்த ப்ளூடூத் சுவிட்சை வச்சு ஃபோட்டோவும் அண்ட் வீடியோவும் எடுக்கணும். இந்த சுவிட்சை எப்படி ஆஃப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 தடவை அந்த இண்டிகேஷன் லைட் விட்டு விட்டு எரியும். எரிஞ்சதுக்கப்புறம் அது ஆஃப் ஆயிரும். இதை ஆக்சுவலாக நீங்கள் 3 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மொபைல் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நீங்கள் ட்ரைபாடாக யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செல்ஃபி ஸ்டிக் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ இல்லையோ சோலோ கண்டென்ட் கிரியேட்டருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் சோலோ கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் மொபைலை செட் பண்ணணும், நீங்கள் தான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த செல்ஃபி ஸ்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஆங்கிளில் நீங்கள் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆங்கிளில் மொபைலை ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 8 மீட்டர் டு 10 மீட்டர் வரைக்கும் இதோட ரேஞ்ச் இருக்கும். இந்த செல்ஃபி ஸ்டிக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.